வணக்கம். ஜவைஜக் ஃப்ரம் ஜவாது வட்டிப்புதூர். பவர் ரைட்டர் அப்படிங்கிற யூடியூப் சேனல் மூலமாக உங்களை மீண்டும் சந்திப்பு ரொம்ப மாற்றமாக இருந்துச்சு. அத்தோட எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டன் அழுத்த மறந்துடாதீங்க. அத்தோட எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க. அதிமுகவுடைய நிலைமை இன்னைக்கு ஒவ்வொன்றாக தனித்தனியாக, அதாவது கிராமத்தில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, திக்கு தெரியாத காட்டில் திசை மாறி சென்ற விலங்குகளை போன்று. பறவைகள்லாம் சொல்ல முடியாது, அது வானத்துல பறக்கும், அது தப்பிச்சிருவாங்க, எப்படியோ ஒரு வகையில ஒன்னா சேர்ந்துருவாங்க. ஆனா மிருகங்கள் அப்படி கிடையாது. திக்கு தெரியாத காட்டுல ஒரு 2-3 மிருகத்தை விட்டா அப்படின்னு நினைச்சுங்க, ஒரு 10 மிருகத்தை விடுறோம், ஒவ்வொன்றும் ஒவ்வொன்றாக செல்லக்கூடிய ஒரு சூழல். ஏன் மனுஷனே எடுத்துக்கலாம், நம்மளே திக்கு தெரியாத ஒரு காட்டுக்கு போனோம்னா ஒழுங்கா வீடு வந்து சேர்ந்துருவோமா? ஒரு சந்து தான், ஒரு மரம் தான், இப்படி இப்படி போவோம், ஒற்றையடி பாதையெல்லாம் இருக்காது, போய் மாட்டிக்குவோம், அப்புறம் வெளியே வர முடியாது. அங்க மிருகங்கள் இருந்தால் அப்புறம் அதுவும் சாப்பிடும். புரியுதுங்களா? அந்த மாதிரிதான் இன்னைக்கு திக்கு தெரியாத காட்டுல மாட்டிக்கொண்ட மனிதர்களை போலவே வைங்க. ஏன் மிருகம் சொல்லுவாங்க, மனிதர்களை போன்ற. இன்னைக்கு எந்த பக்கம் போனா எப்படி திரும்பலாம், எப்படி போனா கட்சி நடத்த முடியும், எல்லாருமே சரியான உதாரணமா சொல்றாங்களா, இவர்களை எவ்வாறு நம்புவது? பத்தாவதுக்கு மேல உட்காந்துக்கிட்டு பிஜேபி வேற நோண்டிக்கிட்டே உட்கார்ந்துட்டு இருக்காங்க. நீங்கள் எவ்வாறு ஒன்றிணைவீர்கள், ஒன்றிணையணும். ஆகஸ்ட் 15க்குள்ள அது நடந்தே ஆகணும். ஏன்னா 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு அவங்க டார்கெட் வச்சிருக்கிறாங்க. ஆமா, அதிமுகவோடு கூட்டணியாக போட்டியிட வேண்டும், எல்லோரும் அதுக்குள்ள ஒன்றிணைந்திருக்கணும். அப்பதான் நம்ம திமுக வீழ்த்த முடியும் அப்படிங்கிற அவங்களுடைய மிகப்பெரிய ப்ராஜெக்ட் டார்கெட். இப்படியெல்லாம் ஒரு இருக்கக்கூடிய சமயத்துல எவ்வாறு ஒன்றிணைவது, எல்லோரும் ஒன்றாக இணைந்து அதிமுகவை எவ்வாறு வழி நடத்துவது அப்படிங்கிற ஒரு கருத்து ஆளாளுக்கு பரவிக்கொண்டு வந்தாலுமே கூட அந்த கருத்தின் நிலைப்பாட்டில் கூட ஒற்றுமையாக இருக்க முடியாத ஒரு சூழல். அதெல்லாம் விட ஓபிஎஸ் ஒரு தனிப்பிரிவு, அதன் அடிப்படையில் அதிமுக உரிமை மீட்பு குழு போயிட்டு இருக்காரு. அப்புறம் அங்கிருந்து பிரிஞ்ச புகழேந்தி அதிமுக ஒருங்கிணைப்பு குழு, எடப்பாடி தனியது பிரிவு. அப்புறம் சசிகலா போன்றவர் நாங்க தான் பொதுச் செயலாளர் கூட போயிட்டு இருக்கிறாரு. அதுல இருந்து பிரிந்த டிடிவி அமமுக ஆரம்பிச்சு ஒரு கட்சி போயிட்டு இருக்கிறாரு. இப்படிலாம் இருக்கக்கூடிய சமயத்துல எவ்வாறு நாம் வெற்றி அடைய முடியும் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்வி இன்னைக்கு யாருக்கு வந்திருக்கு? அதிமுகவுக்குலாம் வரல, பாஜகவுக்கு வந்திருக்கு. நல்லா புரிஞ்சுக்கணும். இப்படி பிரிஞ்சிருந்தது அப்படின்னா எப்படி நம்ம வெற்றி அடைய முடியும்? 40க்கு 40 வாரி சுருட்டிக்கிட்டாங்க, அதில் வெக்ஸ் ஆகிட்டாங்க. எப்படி இருந்தாலும் 3வது தடையா அவங்க வந்துட்டாங்க, அது முட்டு கொடுத்து வந்திருக்கிறாங்க. இருந்தாலுமே நாம் 2026 சட்டமன்ற தேர்தலில் மிகப்பெரிய வெற்றி அடைய வேணும். அடையாவிட்டாலுமே கூட எதிர்கட்சி அளவுக்கு அது கூட்டணியாக உட்கார்ந்துருக்கணும் அப்படின்னு பாஜகவுடைய நிலைப்பாடு. அதன் அடிப்படையில் செங்கோட்டையன் போன்ற ஒரு 6 குறிப்பிட்டு சொல்லக்கூடிய அளவுக்கு ஒரு 9 அமைச்சர்கள் மூலமாக இன்னைக்கு ஒருங்கிணைக்கப்பட வேண்டும் அப்படிங்கிற மிகப்பெரிய ஒரு வேலையை நடத்திட்டு இருக்கிறாங்க. யாரு? பாஜக தான் எல்லாமே நடத்திட்டு இருக்கிறது. ஆகஸ்ட் 15க்குள் ஏதாவது ஒரு வகையில் எங்களுக்கு தகவல் வந்தே ஆகணும். அப்படியே வராவிட்டாலுமே கூட உங்களுடைய ஒரு நிலைப்பாடு எங்களுக்கு தெரியும். அதன் அடிப்படையில் இடி ஐடின்னு சொல்லி போட்டு நாங்கள் மிரட்டுவோம். இது பழைய கதை. இன்னைக்கு புதிய கதையாக பார்க்கக்கூடிய ஒரு சூழல் ஓபிஎஸ் சம்பந்தப்பட்ட வகையில எடப்பாடி ஒத்துக்கொண்டார் அப்படிங்கிற ஒரு பகிரங்கமான ஒரு தகவல் இன்னைக்கு போயிட்டு இருக்கு. ஆமா, பொழுதுனைக்கு டார்ச்சர் கொடுத்துக்கிட்டே இருந்தான் அப்படின்னோம்னா அப்புறம் யாரா இருந்தாலும் ஒத்துக்கித்தானே வேணும். ஏன்னா அதுக்கு தகுந்த மாதிரி எங்க பார்த்தாலும் தோல்வியாக தானே போயிட்டு இருக்கு அதிமுக. 10வது தோல்வி பழனிசாமின்னு போயிட்டு இருக்கு.
விக்கிரவாண்டி தேர்தலை விட்டுட்டாரு. ஆமா. அதன் அடிப்படையில வந்து 10வது தோல்வி பழனிசாமி அப்படி ரேஞ்சில் போயிட்டு இருக்க சமயத்துல அப்புறம் எல்லோருமே எதிர்பார்ப்பாங்களா இல்லையா? என்னடா அது இந்த மாதிரி இருக்குது கட்சி அப்படி இருக்க சமயத்தை தொண்டர்கள் வந்து பிரிச்சிருவாங்க. தொண்டு தொண்டா பிரிஞ்சிருவாங்க. ஏ டு செட் எல்லாம் பிரியக்கூடிய சமயத்தில் என்ன ஆகும்? எந்த ஒரு நிலைப்பாடுமே இருக்காது. அப்புறம் ஆளாளுக்கு வேறு கட்சிக்கு சேர்ந்துட்டாங்கன்னா அப்புறம் அதிமுக அப்படிங்கிற மிகப்பெரிய ஆலமரம் வந்து சும்மா குச்சி மாதிரி நிற்கும். அங்க கிளைகள் இருக்கும், ஆனால் இலைகள் இருக்காது. இலைகள் தான் வந்து தொண்டர்களை போன்றவர்கள் அப்படிங்கிற ஒரு கவலைக்குரிய விஷயம் வந்து இன்னைக்கு ஓபிஎஸ் வட்டாரத்துல போயிட்டு இருக்கு. இப்படியே விட்டுக்கிட்டு இருந்தா அப்படின்னம்னா இந்த மாதிரி ஒரு நிலைப்பாடு வந்துடும். அதுக்கு தகுந்த மாதிரி எடப்பாடிக்குள்ள இருந்து பல நிர்வாகிகள் இன்னைக்கு வந்து எடப்பாடிக்கு எதிராகவே வந்து பல ஒரு நடவடிக்கையில் எடுத்துட்டு வந்துட்டு இருக்கிறாங்க. ஓபிஎஸ் வகையில அதே ஒரு நிலைப்பாடு. இருவருமாக கூட்டணியாக பேசக்கூடிய சமயத்துல எப்படியோ ஒண்ணுங்க, எடப்பாடி இருக்கிறாரா இல்லையா தெரியாது, புரியுதா? அதுக்கு ஓபிஎஸ் ஓகே, எனக்கெல்லாம் எந்த பதவியும் தேவையில்லைப்பா எப்படி சொல்லிட்டாரு. ஆனா எடப்பாடியை பொறுத்த வரைக்கும் இவங்க உள்ள வந்துட்டாங்க அப்படின்னா ஆளாளுக்கு ஒரு பதவியை கேட்டுட்டு இருப்பாங்க, ஏதாவது பண்ணிட்டு இருப்பாங்க அப்படின்னு இபிஎஸ்னுடைய ஒரு பய உணர்வு. அதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. அதுக்கு தகுந்த மாதிரி வந்து ஓபிஎஸ் சம்பந்தப்பட்ட வகையிலையும் சொல்லிட்டாங்க, எங்களுக்கு எந்த ஒரு பதவியும் தேவையில்லை அப்படின்னு ஓபிஎஸ்ஸே சொல்லிட்டாரு. இபிஎஸ்னுடைய அந்த பிரிவில் இருக்கக்கூடிய அந்த 8-9 அமைச்சர்கள் சம்பந்தப்பட்ட வகையில இப்படி விட்டுக்கிட்டு மீண்டும் இருந்துட்டு தான் அப்படின்னா அப்புறம் அதிமுகங்கிற ஒரு கட்சி இல்லாம போயிடும். நம்ம எப்படி ஒற்றுமையை ஜெயிக்க முடியும்? ஒற்றுமையை செயல்பட்டாதான் ஜெயிக்க முடியும், இல்லாவிட்டா ஒற்றுமை கிடையாது அப்படிங்கிற ஒரு நிலைப்பாட்டுக்கு சமயத்தில் நம்ம டக்குன்னு ஒரு முடிவு எடுத்தே ஆகணும். ரெண்டுமே எல்லாம் ஓபிஎஸ் இருக்கக்கூடிய உறுப்பினர்கள் மற்றபடி இபிஎஸ் இருந்துகிட்டே வந்து ஒருங்கிணைக்கப்பட வேண்டும் அப்படிங்கிற கருத்துள்ள நிர்வாகிகள் எல்லாம் சேர்ந்து ஒன்னா சேர்ந்து என்ன பண்றாங்க, இன்னைக்கு ஒரே குரல்ல ஒழிக்கக்கூடிய சமயத்துல இபிஎஸ்ஐ நோக்கி ஓபிஎஸ்ஐ இணைப்பதற்கு ஒப்புக்கொண்டார் அப்படிங்கிற ஒரு தகவல் இன்னைக்கு வந்துட்டு இருக்கு. ஆமா, நெருக்கிட்டு இருக்கிறாங்க. காரணம் பாஜக, வேற ஒன்றும் கிடையாது. முதல்ல சொன்ன பாத்தீங்களா, எப்படியாவது 2026 சட்டமன்ற தேர்தலில் கட்டாயமாக வந்து நாம இது ஆட்சிக்கெல்லாம் வர முடியாது, இருந்தாலுமே கூட எதிர்கட்சி அந்தஸ்தெல்லாம் நம்ம இருக்கணும் இல்லையா? அப்பதான் வந்து அடுத்த ஸ்டெப்பு போக முடியும் பாஜக, அது நிலைப்பாடு. அப்ப என்ன ஆகுது, ஏதாவது ஒரு வகையில அதிமுக இணைச்சிட்டேன் அப்படின்னோம்னா நம்ம தான் வந்து அடுத்தது எதிர்கட்சி வகையில உட்கார்ந்துட்டோம், முடிஞ்சு போச்சு. அடுத்த ஸ்டெப் நம்ம ஆளும் கட்சியாக மாறிவிடலாம் பொழுது பாஜக அவருடைய மிகப்பெரிய ஒரு திட்டம். இதற்கு தகுந்த மாதிரி அதிமுகவும் துண்டு துண்டா பிரிஞ்சு கிடக்குது. பிரிஞ்சு கிடந்த துண்டுக்குள்ள இருந்து மீண்டும் வந்து பிரிவு ஏற்பட்டுட்டே இருக்கும். அப்படி இருக்கிற சமயத்துல இதை வைத்து பாஜக சதுரங்கம் விளையாடி கொண்டிருக்கிறது. இதுக்கு இடையில வந்து சசிகலாவை வந்து மிக பெருசா யாருமே பேசல. ஆமா, அது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் டிடிவி அவர் தனி கட்சியில் ஆரம்பிச்சுட்டு இருக்கிறார். என்றாலுமே கூட நம்ம ஓபிஎஸ் துண்டா பிரிச்சுட்டாங்க. அந்த ஓட்டு இணைப்பதில் கூட ஒரு பிரிவு ஏற்பட்டுச்சு. ஓபிஎஸ் இபிஎஸ் மொத்தம் ஃபர்ஸ்ட் இணைஞ்சிருவோம் அப்படி போயிட்டாங்க. இப்போ ஓபிஎஸ் இபிஎஸ் ஃபர்ஸ்ட் இணைஞ்சிருவோம். ஆமா, அப்புறம் சசிகலாவையும் டிடிவியும் கூட்டணி மாதிரி உள்ள சேர்த்துக்குவோம் அப்படிங்கிற ஒரு தகவல் இன்னைக்கு போயிட்டு இருக்கு. இது நடைபெற்றது அப்படின்னா கட்டாயமாக வந்து பாஜகவிற்கு மிகப்பெரிய ஒரு பலமாகவே அமையும். ஆமா, மிகப்பெரிய ஒரு எதிர்ப்பின் வெளிப்பாடா திமுக இன்னும் பலவிதமான திட்டங்களை தீட்ட வேண்டிய சூழல் ஏற்படும். ஆமா, எப்படி இருந்தாலுமே சரி. ஆமா, அதே அடிப்படையில வந்து தொண்டர்களின் வெளிப்பாடு அது கூட்டணி நோக்கி தான் அவங்களுடைய மனோநிலையும் போயிட்டு இருக்கிறதுனால கட்டாயமா அது நிலைப்பாடு அந்த கூட்டணியின் அந்த ஒருங்கிணைப்பு ஃபர்ஸ்ட் இபிஎஸ் ஓபிஎஸ் ஒன்னா தனியா கரெக்டா சேர்ந்துட்டாங்க அப்படின்னா முடிஞ்சு போச்சு.
அப்புறம் சசிகலாவை வந்து உள்ள சேர்த்துக்கலாம். கூட்டணிங்கிற வகையில அமமுகவும் சேர்த்துக்கலாம். அப்ப என்ன ஆகுது? டோட்டலா எல்லாருமே வந்து வேறு விதமாக இருந்தாலும் ஒன்றாக கூடிய ஒரு விஷயம் ஏற்பட்டுருது. அதன் அடிப்படையில திமுகவை நாம் 2026 சட்டமன்ற தேர்தலில் கட்டாயமாக முழுமையாக ஜெயிக்காவிட்டாலும் ஆமா சிறிதளவாவது அவர்களுக்குள் பாதிப்பை ஏற்படுத்த வேண்டும், ஏற்படுத்திவிட முடியும் அப்படிங்கிற நம்பிக்கையின் வெளிப்பாடா இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு தகவல் போயிட்டு இருக்கு. இதை வந்து திமுக எந்த அளவுக்கு எதிர்த்து துணிந்து வெற்றி பெறப் போகிறார் என்பது வரும் காலங்களில் தெரியும். என்றாலுமே கூட இது நடந்துவிட்டால் கட்டாயமாக திமுகவுக்கு மிகப்பெரிய ஒரு தேர்தல் வாக்கில மிகப்பெரிய ஒரு சரிவு ஏற்படும் என்பது பகிரங்கமான உண்மை. பார்ப்போம் மீண்டும் அடுத்த வீடியோ. நன்றி.